எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய சேனலில் நடிக்கிறதுனால நான் எந்த சேனலில் தான் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமேல் எந்த சேனலும் நான் நடிக்க போகிறது இல்லை. ஏங்க ஊசி போடுறதுக்கு அப்புறம் கோழி நல்லா சுறுசுறுப்பாயிடுச்சுன்னு? சுறுசுறுப்பு மட்டும் இல்லடி, இங்க பாரு நம்ம பேசுறதெல்லாம் உத்து கேக்குது. அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டது இல்ல, அதுல இருந்து பேசுறதெல்லாம் உத்து கேக்குற போல இருக்கு. ஆமா, நல்லா பாக்குது. அப்பா வள வளன்னு பேசாம அச்சி கொன்னு கறிகள் போய். அடி சுண்டேலி, காலையில இருந்தோடனே கொஞ்சம் என் மேல உள்ள அக்கறை நினைச்சண்டி. இப்பதானே தெரியுது நீயும் கறிக்கலாம் ஆசைப்படுறேன்னு. பா லோகோ கோழி பேசுதே. ஏமா கோய பேச்சு உங்க அம்மா பேசுறாங்க நான் நினைச்சேன். இது அந்த மாத்திரை போட்டுல இருந்து அதுதான் உத்து உத்து கேட்டுந்தோ. என் வயசு நான் கோழி மாதிரி இருக்குது. இல்லடி கொரிலா மாரி இருக்குது. இவன் வயசா கிங்காங் மாதிரி தான் இருக்கு, ஆளும் அப்படிதான் இருக்கா. ஆமாங்க, கோழி தாங்க பேசுது. அந்த டாக்டர் தான் ஏதோ மாத்திரை மாத்தி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போ. சரி வாடி போலாம். அரச என்ன வடை கோயாக்குது, குழம்பு அருமையா இருக்குமே. கையறா முண்டோ. என்னப்பா கோழி பேசுதே? யோ எங்களுக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் வரும்போது டாக்டர் மாத்திரையை மாத்தி கொடுத்துட்டான், அதான் இட்டு மரம். பேசுற கோழி நான் சாப்பிட்டதே இல்லையா, வாங்கிக்க நம்ம குழம்பு வைக்கலாம். ஏ தம்ம கூட மூஞ்சி, ஏண்டியா வாயை கலற? வரது எல்லாம் கறி திங்கிறதுலயே இருக்குது. கறி கறி நலையற. இதுக்கு முன்னாடி கறியை பார்த்தது இல்லையா? என்னையா திட்டுற? யோ இந்த கோழி வாங்கி நீங்க மசாலா தடவிடுறேன். மசாலா தரது ஆயா, மசாலா தர வேணாம், சுண்டு தின்றலாம் ஆயா. டேய் இதை சாப்பிட வேணாடா, இதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்டா. இது பிசினஸா? ஐயோ என்னை வச்சு என்னடா பிசினஸ் பண்ண போறீங்க? என்னடி இவங்கிட்ட வித்துலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் போலாமா? இந்த கோழி வச்சு நீ என்ன பண்ண போற? கண்டதே பேசும். பிரசாதி எனக்கு குடுத்து நான் வாங்கிக்கிறேன். என்னடி கேக்குறாங்க கொடுத்துலாமா? ஏங்க இதை வச்சு என்ன பண்ண போற நீ? குடுத்துறேன், காசாச்சும் வரும். முதல்ல ரேட்டை சொல்லு அரச. வேலை நாட்டு கோழி நல்ல வெயிட்டான கோழி 500 ரூபா. இந்த எடுத்துன்னு காசு. நீ வேலை ஏது காசு வித்தாதானே காசு, உங்களுக்கு தெரியாதுன்னா. ஏம்பா வேலை நீ வித்தே கொடுப்பா, ஆனா 500 ரூபாய் கம்மி கிடையாது. வித்துட்டு வந்து கம்மியா சொல்லாத. டேய் போய் போய் உங்க திருட்டு பையட்டே வைக்கிறியாடா? முதல்ல உனக்கு துட்டு வருமான்னு பாறா. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஏன் அரசா உன் கோழி வர பேசுது. நான் சந்தைக்கு எடுத்து போனா எவனும் வாங்கணும் வாங்க முடியும் தெரியாது. ஆனா வித்தா உனக்கு காசு கொடுப்பேன், இல்லைன்னா கோழி தான் கொடுப்பேன். சரியா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இது. புடியா காசோட வரணும் சரிதானா? கம்மியா தான் வரும், 100 ரூபாய் கம்மியா வரும். யோ சந்தையில போய் முதல் ரேட்டை பேசியா, பேசிட்டு வித்துட்டு எனக்கு பதில் சொல்லு. இங்கேயே நீ ரேட்டை குறைக்கிற, வித்துட்டு காசோட வா. வாமா போலாம். அப்பா நீனே வச்சு தரேன்னு சொன்ன குழம்பு அண்ணா இப்ப வித்துட்டு அந்த திருட்டு பையன்கிட்ட. ஏய் சின்ன வெங்காயம், தெரிஞ்சதானே உங்க அப்பா மனசாட்சி இல்லாம இந்த திருட்டு பையட்டே என்ன கொடுத்தான்? சின்ன வெங்காயம் அதெல்லாம் பேசுற கோழி, அதெல்லாம் தின்னக்கூடாது. தின்னா நம்மளுக்கு தோசை பிடிச்சிக்கும். அவன் வேற காசு கொடுப்பானா தெரியல, அதே கவலையாகுது. தாத்தா இந்த கோழி என்ன பாக்குது, என்ன சாப்பிடு சாப்பிடு கமான் கமான் கூப்பிட்டு. இல்ல நான் மட்டும் திங்க மாட்டான், மூக்குல வச்சுதான் மோந்து பாப்பான். குண்டு தக்காளி. டேய் அவனுக்கு அந்த மாதிரி நீ பேசுகிற. உன்னை எதுக்கு நான் வித்து போறேன் பல தக்காளி. ஐயோ இந்த திருட்டு பையன் யார்கிட்ட விற்க போறான்னு தெரியலையே. ஏய் சீ பக்கத்துல வராதடா கிக்காங்க. உன் மூஞ்ச பாரு சைக்கிள. ஏய் தள்ளுடா, தள்ளி போடா. டேய் சும்மா பேசாத. யோ இந்த அந்த கோழிக்கு ரொம்ப வாய். சரி விடு ஆகட்டும். ஏண்டி உனக்குலாம் வாயாடி. நான் வேலை கையில கோழியோட போயிருக்கிற கறிக்கா? கறிக்கு இல்ல, சந்தைக்கு போய்ங்கிறேன் வித்துட்டு வர்றதுக்கு. சந்தைக்கு போறியா? ஏன்பா அவ்வளோ தூரம் போய் விற்கணும்? இங்கே வித்துட்டு போறியா? இங்கேயே வித்துட்டு போனா ரோட்டில் தான் வித்துட்டு போனா. கேட்கற பாரு கேள்வியா? இந்த கிண்டல் நக்கெல்லாம் இருக்கக்கூடாது. என்கிட்ட வித்துட்டு போயிடுன்றேன். ஏண்டா பேபி, ஊருகா பாக்கெட் வாங்குறதுக்கு உனக்கு வக்கல்ல. நீ எப்பறம் என்ன வாங்க போற? ஓய் பேபி, கோழி கூட உன்னை பத்தி தெரிஞ்சுது. நீ ஒரு கஞ்ச பிஸ் நாய். பெரிய குபேரன் இவரு அள்ளி கொடுத்துருவாரு. திருட்டு நாயங்களுக்கு பேச்ச பாரு. என்னடா இது கோழி பேசுது? சொன்னதை சொல்லுமா, கிளிப்பில்லைன்னு சொல்லுவாங்க. கிளி பேசி பார்த்துருக்குறோம், ஆனா இந்த கோழி எப்படி பேசுது? வாயால தாண்டா வைக்க போடுவாயா? ஏய் பேபி, என் கோழி கூட கலாய்க்குதா. அதுக்காண்ட என்ன அடிச்சு ஆடி வாயா? உன் கோழி என்ன மட்டும் கலாய்க்கல, ஒன்னையும் கலாய்க்குது பாரு. ஏன்னா பேபி என்ன அது கலாய்க்கு தீரக்கிட்ட அந்த கோழி வாங்கி நீ என்ன பண்ண போற? போட்டு வச்சுட்டு கொதிக்க வச்சு துண்ண போறோம். அதை பிள்ளை பேபி நீ கோட்டர் அடி இல்ல எது அடி என்ன ஏன்டா கொதிக்க வச்சு சாப்பிட போற? கோட்டை வச்சா சைடிஸ் வேணா, அதுக்குதான் உன்னை வறுத்துட்டு சாப்பிட போறேன். குடிக்கிற எல்லாரும் கோழி கறி தாண்டா கேக்குறீங்க. சீக்கிரமா உங்க கிட்னி எல்லாம் பாழா தாண்டா போக போகுது. ஏ முட்டாள் கோழி, அவனுக்கு ஏற்கனவே கிட்னி லங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இல்ல அவனுக்கு சகம் விடுற. என்ன பேபி, கோழி நல்லா பேசும். நீ ஒண்ணு பேசுனா அது திருப்பி உனக்கு சொல்லும். நல்ல ஐடியாலாம் கொடுக்கும். வாங்கிக்கிறியா இல்லையா? வாங்கிக்கிறேன், ஆனா அது வாய் தான் கொஞ்சம் சரியில்லை, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பல்ல விளக்காம சரக்கு அடிக்கிற நார பைய நீ என் வாயை பத்தி பேசுறியாடா? ஆமா ஆமா, காலையில 6 மணிக்கே சரக்கு அடிப்பான். பெல்லும் வளர்க்க மாட்டான், ஒன்னும் வளர்க்க மாட்டான். அத நீ சொல்லாதடா. நீ முதல்ல எங்கடா வளர்க்குற? என்ன இது கோழியை வச்சு வித்த காட்டிட்டு இருக்கிறானுங்க? ஏதோ சேவை சண்டை எதனா போட போறானுங்களா? டேய் நைனா என்ன பண்ணிட்டு இருக்கிற?
நல்ல நேரத்துக்கு வந்தடா அமாவாசை. இந்த கோயை கேட்டாக்கா 600 ரூபாய் சொல்றான்டா. டேய் அமாவாசை வந்தாலே நல்ல நேரம் தான்டா. நல்ல நேரத்துல வந்த அமாவாசை எப்படியாவது பேசி நம்ம உயிரை காப்பாத்திக்க வேண்டியதுதான். எது உயிரை காப்பாற்ற போறியா? நல்லா தான்டா இருக்கிற. நான் எதுக்கும் உன் உயிரை காப்பாற்றணும்? அமாவாசை நான் எதுவும் சொல்றா, அந்த கோழி பேசுங்குது. கோழி எப்படா பேசும்? குடிச்சிக்கிறா நீ? அவனே நான் என்னடா அநியாயம் பண்ணேன்? இந்த ஊருக்கு நல்லதானா பண்ணிக்கிறேன். ஊருக்கு தானே நீ நல்லது பண்ணிக்கிற. உன் புள்ள நான் எனக்கு என்னடா நீ நல்லது பண்ணிக்கிற? இது நாள் வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாடா? நல்ல ரூட்டை எடுத்து கொடுத்துட்டோம் அமாவாசை. இதை வச்சு நம்ம தப்பிச்சிட வேண்டியதான். அமாவாசை என்ன தெரியல உனக்கு? ஆமாண்டா கோயில் தான் பேசு. எனக்கு தெரியலன்னு வேற கேக்குது. அமாவாசை என்ன தெரியல, நான் தான் உன் காதலி. எது காதலியா? ஆமா அமாவாசை, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல காதலிச்சோம். உங்க அப்பா நம்ம காதலை ஏத்துக்கல. நான் போய் கிணத்துல விழுந்து செத்துட்டேன். இப்ப கோழியா வந்திருக்கேன். இப்பயாவது நம்ம ஒண்ணு சேரலான்னு பார்த்தா உங்க அப்பா பிரிச்சிருவான் போல. எப்படியாவது என்ன கூட்டிட்டு போ அமாவாசை. சின்ன வயசா? ஒருவேளை சுகந்தியா இருக்குமோ இல்ல ராணியா இருக்குமா? மல்லிகா, வசந்தி, யாருன்னு தெரியலையே. ஏய் மவனே, உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேனாடா. நீயா இப்படி? அடா பாரு, அப்பனை விட மோசமானவனாகிறியா? சின்ன வயசுலயே இத்தனையா அடிக்கிட்டே போறியாடா பேருங்களை? டேய் நானாவே பேரை தாண்டா அடிக்கிட்டு போனேன். நீ ஆண்டிங்களே அடிக்கிட்டு போறடா. ஒருத்தனுக்கு ஏன் நிக்க வக்கலையா? அவனுக்கு 9 ஆண்டி கேக்குதான். கரெக்டா சொன்ன கோழி. இப்பதான் நீ கரெக்டான வார்த்தையே பேசுற. கையற கசலாம். ஓர பேசினீங்க தாத்தா. இப்பயாவது துண்டுறான் தாத்தா. இன்னும் இல்லாமா? டேய் தக்காளி இருடா, அவன் என் காதலிடா. என் காதலி எப்படா நீ தின்பா? அட முட்டாள் முண்டா, என்ற கோழி எப்படா உன்ற காதையாவா? ஏண்டா பழைய சோறு, என்ற காதலி ஒன்ற கோழி ஆகும் போது ஒன்ற கோழி என்ற காதலி ஆக கூடாதா? என்னடா நீனா? அமாவாசை நீ ஒரு வீரன்றதை நிரூபிச்சுடா. பழைய காதலை நீ மறக்கலடா. என்னடா நடக்குதா? யோ இது வரைக்கும் எங்கேயாவது பேசுற கோழி பாத்திருக்கியா? இது பேசுது. இது என் காதலியா? குத்திரியா? என் காதல பிரிக்காது. அந்த பாவம் உனக்கு வேணாம். ஏமா சும்மாவே நிக்காதமா, சொல்லுமா. ஓ காதலை பிரிக்கிறது பாவையா நம்மளுக்கு? ஏய் காதல் பிரிக்கிற இந்த கசமா அப்படின்னா காதலியா உனக்கு? ஏய் 2 பேரும் கம்முங்க. ஏய் இது உன காதல என்ன சிக்கன் பிரியாணியா? சும்மா காதலின்னு சொன்னி எட்டி மூஞ்சில வச்சுறேன் பாத்து. மூஞ்சில வாய்ப்பியா? ஏய் அமாவாசை, அவன் சொல்றது கரெக்ட் தானே? ஏய் பிரசத்தலையா பேபி, காரியத்தை கெடுத்துறாதடா. நான் உன் மருமகடா. டேய் நீ முட்டை கேட்டினா உன் மெருமுல அண்ணாட போட்டு குத்துடுவாடா. டேய் வேலு, முட்டை போட்டு தருவா. முட்டை ஆம்லெட் போட்டு தருவாளா? உனக்கு முட்டை போடுறதே பெரிய விஷயம். ஆம்லெட் வேணுமாடா? ஐயோக்கே பையல. ஏய் இது சிக்கன் பிரியாணிடா. இது மருமகள. இது காதல இல்ல. முட்டை ஒரு கோழி இல்ல. இது சிக்கன் பிரியாணி காதுதான உங்களுக்கு. டேய் அவன் துண்டுறதுக்காக சொல்றான்டா தீனி பண்டாரம். நீ மனசு மாறிடாத அமாவாசை. எப்படியாவது என்ன தூக்கி ஓடிடுறான். இனிமே எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்கவே முடியாது. வா இந்த ஊரை விட்டு ஓடிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய சேனலில் நடிக்கிறதுனால நான் எந்த சேனலை தான் நான் பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமேல் எந்த சேனலையும் நான் நடிக்க போகிறது இல்லை. நானே சேனலை ஆரம்பிச்சுக்கிறேன். அதான் தக்காளி. என் பேர்லேயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி? இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு. இவர் தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமாக நம்ம ஸ்டேஷனில் 2 பேரும் நடிக்க போகிறாங்க. பாப்பா பேபி வா. ஆமாம் சார், எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம